सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. விசாரத் உத்தரவாதம் செகண்ட் பேப்பரில் வந்து பார்ட் 3 வருது, எஸ்ஏ வருது. இதில் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து மொத்தமே 4 எஸ்ஏ தான் வருது. இதில் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு வந்து 3 இம்பார்ட்டன்ஸு. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறோம் துருவ சுவாமினி. இது வந்து சரவணாந்திகள் நடத்திட்டு இருக்கோம். பேஜ் நம்பர் வந்து 316. துருவ சுவாமினி. ஆமுக் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன். சதுர்முகி, பிரதீபா, ஷண்பத்திர, ரச்சனாக்கார், ஜெய்சங்கர் प्रसाद जी, क्रूत, दुर्वस्वामिनी नामक इतिहासिक नाटक का प्रधान पात्र दुर्वस्वामिनी हैं. சதுர்முகி அப்படின்னா வந்து இங்கே வந்து எல்லா திறமையும் புகழ்பெற்ற படைப்பாளராக விளங்கிய ஜெய்சங்கர் பிரசாத் வந்து துர்வஸ்வாமினி என்ற பெயரில் வந்து இதிகாச நாடக வந்து இந்த பாத்திரத்தில் வந்து முக்கிய கதாபாத்திரமாக துர்வஸ்வாமினி நடித்துள்ளார். வகி நாடகிக்கு நாய்க்காக இந்த நாடகத்தில் வந்து ஹீரோயினாக வந்து துர்வஸ்வாமினி நடித்திருக்கிறார். வகு கல்போக்ஷா பீகன் இந்த எல்லா ரோல்லையும் வந்து துர்வஸ்வாமினி வருகிறாள். உசிக்கே நாம் பர் நாடக கா நாம்கரன் ஹுவா ஹை. அந்த நாடகத்தில் வந்து அவர் நாம்கரன் வந்து அவருடைய பெயரே சூட்டப்பட்டுள்ளது. உபகார் அப்படின்னா வந்து ஹெல்ப், உதவி. துர்வஸ்வாமினி லிச்சவி ராஜாக்கு புத்திரிகை. துர்வஸ்வாமினி லிச்சவி ராஜாவுடைய புத்திரினா மகளாக இருக்கிறார். உஸ்கா பிதா உசே मगध के सम्राट आर्य समुद्रगुप्त को सेवा में उपकार के रूप में भेज दे गए. லிச்சுவி ராஜா வந்து தன்னுடைய மகளை வந்து மகத நாட்டுக்கு வந்து சமுத்திரகுப்தருக்கு வந்து சேவை செய்வதற்காக வந்து தன்னுடைய மகளை வந்து அனுப்பி வைத்தார். मगध सम्राट समुद्रगुप्त के रामगुप्त और चंद्रगुप्त नामक दो पुत्र हैं. இந்த சமுத்திரகுப்தருக்கு வந்து அவருக்கு மகன்கள் வந்து இருவர் இருந்தனர். ஒருவர் பெயர் வந்து ராம்குப்து, மற்றொரு பெயர் வந்து சந்திரகுப்து. பியார் அவர் ஹார் அன்பு மற்றும் தோல்வி. ஹார்னா வந்து தோல்வி. चंद्रगुप्त और दुर्वस्वामिनी एक दूसरे से प्यार करते हैं. चंद्रगुप्त மற்றும் வந்து துர்வஸ்வாமினி ஒருவர் மேல் ஒருவர் அன்பு கொண்டனர். समुद्रगुप्त उन दोनों के विवाह निश्चित कर देते हैं. இது சமுத்திரகுப்தருக்கு வந்து இது தெரிய வருதன் காரணத்தில் இருவருக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார். நிச்சயத்து அப்படின்னா முடிவு பண்ணுறார். மன்னர் வந்து 2 பேர்த்துக்கு வந்து திருமணம் செஞ்சலான்னு முடிவு செய்கிறார். மகர் ஆனால் விவாக ஹோனி பகலே உன்கா நிதன் ஹோ ஜாத்தாக. ஆனால் அந்த திருமணம் வந்து அந்த திடீர் வந்து இறப்பின் காரணமாக திருமணம் நின்றுவிட்டது. வே மர்னேக்கு பகலேக்கு சந்திரகுப்தக்கு अपने उत्तराधिकारी கோஷித்து கர் தேத்தேகை. அந்த மரணத்திற்கு முன்பே, பகலேனா முன்புன்னு அர்த்தம். அவர் வந்து இந்த மன்னர் வந்து சமுத்திரகுப்தர் வந்து இறப்பதற்கு முன்பே வந்து சந்திரகுப்தருக்கு வந்து அப்புனா தன்னுடைய அதிகாரத்தை வந்து அரசர் பதவியை அத்துராதிகாரி அப்படின்னா வந்து தன்னுடைய அதிகாரத்தை வந்து அறிவித்தார். கோஷித் அப்படின்னா வந்து வெளியில் வந்து அறிவிச்சார். இவர் தான் வந்து எனக்கு பின்னாடி வந்து அரசராக இருக்கணும் அப்படின்ட்டு இளைய மகனுக்கு வந்து அறிவிச்சார். சந்திரகுப்து கா படாபாயி ராம்குப்து மந்திரி சிக்கர் சுவாமி கே சகயோகி கே मगध के सिमसागन पर बैठे जाता है. வந்து சந்திரகுப்து வந்து படாபாயன்னு யார், இவருடைய அண்ணன் வந்து ராம்குப்தர் வந்து மந்திரி வந்து அமைச்சர் வந்து சிக்கர் சுவாமியிலேருந்து உதவியால் சகாயிக்கோ அப்படின்னா அவருடைய உதவியால் வந்து அந்த மகத நாட்டில் வந்து சிம்ஹாசன் அப்படின்னா வந்து அந்த அரியாசனத்தில் வந்து அவர் வந்து உக்காந்துறாரு. அண்ணன் பெரிய வந்து உக்காந்துடுறான். ராம்குப்து வந்து உக்காந்துடுறாரு. அமைச்சர் வந்து உட்கார வச்சிடறாரு. மன்னர் இறந்த உடனே வகு துர்வஸ்வாமினி கி இச்சா கே பினா ही
உசிசே விவாகிக்கர் லேத்தாகை அமைச்சர் வந்து அவரை ராம்குப்த் வந்து உட்கார வச்சோடனே துருசுவாமிகிட்ட வந்து இச்சாக்கி அவர் வந்து அவரோட விருப்பம் எதுவுமே கேட்காம என்ன பண்ணுறாரு, ராம்குப்தருக்கு வந்து திருமணம் செஞ்சு வச்சிடறாரு. பெரியவனுக்கு வந்து விவாகனம் திருமணம் அர்த்தம். அமைச்சர் வந்து திருமணம் பண்ணி வச்சிடறாரு. இஸ் பிரகார் துருசுவாமினி கா விவாகனம் திருமணம் அர்த்தம். அமைச்சர் வந்து திருமணம் பண்ணி வச்சிடறாரு. இஸ் பிரகார் துருசுவாமினி கா பியார்கார் ஜாத்தாகை. இதனால் வந்து துருசுவாமினி வந்து என்ன பண்ணால் அவள் தன் அன்பு வந்து தோல்வியில் வந்து முடிஞ்சது. அவள் வந்து சந்திரகுப்து தான் வந்து திருமணம் பண்ணணுன்னு அவள் நினச்சிருந்தான். ஆனால் வந்து இப்போ ராம்குப்தருக்கு வந்து திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால தான் துருசுவாமி சொல்கிறான், என்னோடய அன்பு வந்து தோல்வியில் போய் இங்கே முடிஞ்சிருச்சு அப்படின்னு துருசுவாமி வந்து சொல்கிறான். வைவாகிக் ஜீவன், மேரேஜுக்கு பின்னாடி வந்து அவங்க லைஃப் வந்து துருசுவாமி லைஃப் வந்து வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னா வந்து வைவாகிக் ஜீவன்னா வந்து வாழ்க்கை. துருசுவாமினி கா பதி ராம்குப்து காயர் கலீபு அவரு விலாசிகை. துருசுவாமினி வந்து இந்த பதி ராம்குப்து, பதினா கணவன் அர்த்தம். இப்போ வந்து ராம்குப்து தான் வந்து துருசுவாமினி வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவர் வந்து இந்த ராம்குப்தர் எப்படி இருந்தாருன்னா ரொம்ப ஒரு கோழையாக இருந்தாராம். வந்து கலீப் அப்படின்னா வந்து ரொம்ப வந்து சோம்பேறித்தனமாக இருந்தாராம். அவர்னா மற்றும் விலாசி அப்படின்னா வந்து நிறைய செலவுகள் வந்து செய்யக்கூடியனாகவும் அவர் வந்து அந்த இருந்தாராம் ராம்குப்து. அப்புனா சம்மியா அந்த நேரத்தில் சுந்தரியும் வைனி ஹிஜடே கபடே காயர் புருஷோங்கே ஷாத்துகோ விபாத்தாக. அந்த நேரத்தில் வந்து சுந்தரியம் அப்படின்னா வந்து பெண்கள் கூட வந்து நிறையா வந்து அவர் வந்து நிறையா வந்து சாவகாசம் நிறையா அவர் வச்சுட்டு இருந்தாராம் பெண்கள் கூட. இந்த ராம்குப்து அதான் வைனோ ஜிஜடோ கபடு அப்படின்னா வந்து அவன் வந்து பழகக்கூடிய வந்து ஒரு கோழையாகவும் இருந்தால் புருஷோடனா மற்ற ஆண்கள் வந்து எதுலேயுமே வந்து ஒரு நல்லத்தனமாக இருக்காவில் ஒரு கெட்ட சாவகாசத்தோடு அவங்ககிட்ட தான் அதிகமாக வந்து அவன் வந்து சாவகாசம் வந்து அவர் வச்சுருந்தாரான் ராம்குப்து. அந்த துருசுவாமினி கா மண் அப்புமே சந்திரகுப்த பருகி லகா ரகத்தாக. ஆனால் வந்து ராம்குப்த திருமணம் செஞ்சிட்டாலும் அவர் மனசில் வந்து சந்திரகுப்தர் தான் வந்து அவர் மனதில் வந்து துருசுவாமி மனதில் வந்து இருந்தார். சந்திரகுப்து வீரகை, ஏன்னா சந்திரகுப்தர் வந்து ஒரு வீரமானவராக இருந்தார். பராக்கமி நெகை ராம்குப்துக்கோ அப்புனி பத்தினி பர் ஷக்கு பனா ரகத்தாக. இந்த ராம்குப்து வந்து தன் மனைவி மேலே வந்து அந்த ஷக்குனா வந்து சந்தேகம்னு அர்த்தம். எப்போ பார்த்தாலும் தன் மனைவி மேலே வந்து அவர் வந்து சந்தேகம் அடைஞ்சிட்டே இருந்தாராம் ராம்குப்து. இஸ்லியே ஆகையால் வக்கு மந்தாக்கினி நாமக்கு ஏக்கு கடிகாதாரிணி கூங்கி को उसकी रक्षा करने के लिए நியம் கர்த்தாக. இவன் வந்து எப்போ தான் தன் மனைவி வந்து சந்தேகம் அடைச்சிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து சந்தேகமாக இருந்த ராம்குப்தருக்கு. அதனால் வந்து ஆகையால் வந்து மந்தாக்கினி என்ற பெயரில் ஒரு பெண்ணை வந்து கடிகாதாரிணி அந்த பெண்ணை வந்து கடிகாதாரின்னு ஒரு வேலைக்கார ஒரு பெண்ணை வந்து அவள் வந்து அப்போ வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணி வந்து பாரு பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து கூங்கி அப்படின்னா ஊமைன்னு அர்த்தம். அந்த ஊமை வாய் பேசக்கூடிய அந்த பெண்ணை வந்து இவளை பார்த்துக்கிறதுக்கோசரம் வந்து அந்த நியமனம் பண்ணி வச்சுருக்கான். அந்த நியுக்தி கர்த்தாக வகு ராம்குப்து கே யகா கைதிசி ஜீவன் பித்தாத்திகை. அப்போ வந்து துருசுவாமியுடைய வாழ்க்கை வந்து ஒரு கைதி போல் வந்து ராம்குப்து வந்து தன் மனைவி வந்து ஒரு கைதி அடைச்சி வைக்கிற மாதிரி அவளுடைய வாழ்க்கை வந்து இங்கே இருந்தது. பகுத்து துக்கி ஹோ ஜாத்திகை. பகுத்து துக்கம் ரொம்ப வந்து கவலை அடைகிறான். நம்ம இவ்வளோ ஒரு கைதியாட்டம் நம்ம இங்கே இருக்கோமே அப்படின்னு துருசுவாமி வந்து ரொம்ப கவலை அடைகிறான். பகர் ஹார் மானினே வாலி ஸ்திரீ நகிகை. அவள் வந்து ஒரு தோல்வி அடையக்கூடிய ஒரு பெண்ணாக அவள் இருந்ததில்லை. மானினே வாலி அப்படின்னா ஹார்னா தோல்வின்னு அர்த்தம். அவள் தோல்வியை கண்டு பயப்படாத ஒரு பெண்ணாகத்தான் வந்து இருந்தாள். அதுதான் நகிகை கியோங்கி. ஏனென்றால் வீராங்கனாக அவள் வந்து ஒரு வீராங்கனை ஒரு பெண் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவள் இருந்தாள்.
ஸ்திதித்துவக்கி ரக்ஷா. சிசித்துவ அப்படின்னா வந்து சதித்துவ அப்படின்னா பெண்மைன்னு அர்த்தம். பெண்மை வந்து அவள் பாதுகாக்கணும் அப்படின்ட்டு வந்து விரும்புகிறான். துருவசுவாமினி விவாகு கே பாத்து ராம் ராம் ராம்குப்து தி திக் தி திக்விஜய கேலியே நிகழ்த்தாகை. அப்போ வந்து விவாகனம் திருமணத்துக்கு பிறகு வந்து ராம்குப்து வந்து அவன் வந்து நாட்டை விட்டு வந்து வெளியில் கிளம்புறான். நிகழ்த்தா அப்படின்னா வெளியில் கிளம்புறான். உஸ்கி சேனா சக்ராஜி சே யுத்த கர்த்தே சமயம் புரி தரகு ஹார்னே லகத்தாகை दो वग संधि कर लेने को தயார் கோ ஜாத்தாக. அப்போ நாட்டு விட்டு வெளியில் போகிறான். எதுக்கு போகிறான் அப்படின்னா உஸ்கி யுத்தம் தன்னோட படைகளோடு வந்து சேனா சக்ராஜ் தான் ஒரு வேறு நாட்டுக்காரன். அவங்க கூட வந்து போர் தொடுக்கிறதுக்கு வந்து இப்போ போயிட்டுருக்கான். ராம்குப்து போகிறான். யுத்த கருத்து அந்த நேரத்தில் வந்து பூரி தன்னுடைய சேனர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து எல்லாம் தோல்வி அடைஞ்சிடுறாங்க. ராம்குப்தருடைய அந்த இது மகத நாட்டில் இருக்கவங்க எல்லாம் வந்து தோல்வி அடைஞ்சிடுறாங்க. தோல்வி அடைஞ்சோன்னே வந்து சந்தி அப்படின்னா வந்து ஒரு ஒப்பந்தம். தோல்வி அடைஞ்சோன்னா வந்து சக்ராஜ் வந்து எனக்கு ஒப்பந்தம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்கிட்ட நீ தோத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ராம்குப்தர்கிட்ட சொல்கிறான். லேனேக்கா தயார் ஜாத்தாகை. உடனே நம்ம ஒரு ஒப்பந்தம் எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து என்ன பண்ணான், தயாராகிறான். யார்? ராம்குப்து. சக்ராஜ் சந்தி இம்மி துருசுவாமினிக்கு மாங்கதாக. உடனே வந்து சக்ராஜ் என்ன பண்ணுறான், வந்து இந்த ஒப்பந்தத்தில் வந்து துருசுவாமினி வந்து எங்கள் நாட்டுக்கு நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போவோம் மாங்கத்தா அப்படின்னு வந்து கேட்குறான். உன் மனைவி வந்து எங்கள் நாட்டுக்கு அனுப்பிச்சி விடு, நான் கூட்டிகிட்டு போவேன், என்கிட்ட நீ தோத்துட்ட அப்படின்னு வந்து சக்ராஜ் வந்து துருசுவாமினி வந்து கேட்குறான். ராம்குப்து மான் லேத்தாகன். உடனே வந்து ராம்குப்து வந்து அதுக்கு வந்து ஒத்துக்கிறான். யக்கு பாத்து ஜான்க துருசுவாமினி துக்கி ஹோ ஜாத்திகை. இது உடனே ஜான்கர்னா இது வந்து தெரிஞ்சிடுச்சு, இந்த மாதிரி வந்து அவன் தோத்துட்டான்னு தெரிஞ்சோன்னே தன்னை வந்து வேறு நாட்டுக்கு அனுப்ப போகிறான்னு சொல்லி துருசுவாமினி தெரிஞ்ச உடனே வந்து ரொம்ப கவலை அடைகிறான். கவலை அடைஞ்சிட்டு இந்த வகு அப்புனே பதி ராம்குப்துக்கே பைரோம் பர் கிர்கர் அப்புனே சதித்துவக்கு ரக்ஷா கர்ணேக்கு பிரார்த்தனா கர்த்தேகை. உடனே வந்து ராம்குப்திட்ட சொல்கிறா, வந்து வகு அப்படியே பதினா தன்னுடைய கணவன்கிட்ட வந்து ராம்குப்திட்ட வந்து பைரோம்பர்னு அவனுடைய காலில் வந்து கிர்கர்னு காலில் விழுந்து அவள் வந்து என்னை வந்து என்னுடைய பெண்மை வந்து சதித்துவ அப்படின்னா பெண்மைன்னு அர்த்தம். இந்த மாதிரி என்னை போய் இன்னொரு நாட்டுக்கு போய் நீ அனுப்புறியே, இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராம்குப்திட்ட வந்து அவள் கேட்குறா. துருவசுவாமினி கேட்டுட்டு தன்னுடைய பெண்மை வந்து காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பிரார்த்தனை வேண்டுற, காலில் விழுந்து அழுகிறா அவள் கணவன்கிட்ட. மகர் ஆனால் ராம்குப்தே உஷே டுக்ரா தேத்தாக. ஆனால் வந்து மனம் வந்து கொஞ்சம் கூட வந்து இறங்கவே இல்லை. தப்பு வக்கு ககத்திகை. அப்போ தான் வந்து அவள் பேசுகிறா, துருவசுவாமிலேருந்து பேசுகிறா. மை உபகார்மே தேனேக்கி வஸ்து சீதல் மானி நகிகும். மற்றவர்கள் அப்போ வந்து நான் வந்து மைனா வந்து நான் அர்த்தம். நான் வந்து மற்றவர்கள் வந்து பரிசாக கொடுக்கக்கூடிய வந்து வஸ்துனா வந்து பொருள்னு அர்த்தம். நான் மற்றவங்களுக்கு வந்து நீ தேனா கொடுக்கறது, மற்றவங்களுக்கு வந்து நான் பரிசாக கொடுக்கறதுக்கு வந்து நான் வந்து ஒரு பொருள் வந்து கிடையாது. முஜிசேபி எனக்குள்ளே வந்து ரத்தக்கி தரல் லாலிமகை. எனக்குள்ளே வந்து ரத்தம் வந்து எனக்கு வந்து ரத்தம் வந்து சிவப்பாக தான் இருக்குது. லால்னா வந்து சிவப்புன்ற ரத்தம் எனக்கு வந்து சிவப்பாக தான் இருக்குது. மேரா ஹத்திய உஷன்கை. எனக்கு வந்து இதயம் வந்து உஷன் வந்து சூடுன்னு அர்த்தம். இதயம் வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப வந்து நீ பண்ணுறதுனால எனக்கு வந்து ரத்தம் வந்து எனக்கு கொதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராம்குப்தை வந்து அவள் திட்டுறா, துருவசுவாமினி திட்டுறா. அவர் உஷ்மே ஆத்ம சம்மான்கி யோதித்துகை. இது வந்து என்னுடைய இது வந்து என்னுடைய தன்மான பிரச்சனை. எனக்கு வந்து நெருப்பு வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஜோகித் அப்படின்னா உண்மையிலே வந்து எனக்கு வந்து நெருப்பு வந்து என் உடம்புல வந்து எரிஞ்சிட்ருக்கு நீ பண்ணுறதுனால அப்படின்னு சொல்லிட்டு தன்மானத்தோடு வந்து அவர் சொல்கிறா. அதுதான் வந்து பெண்மைன்னு சொல்கிறார், பெண்மைன்னு சொல்லி சொல்கிறார். சாஸ்வத்து நாரித்துவா சாகஸ் வந்து சாகஸ்
சாஸ்வத் அப்படின்னு நிலையான, நாரித்துவனா பெண்மணின்னு அர்த்தம். வந்து நிலையான பெண்மணி தன் நிலையில் வந்து எப்பயுமே எப்படி இருக்கா அப்படின்னா சாகசம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா, தன் நிலையில் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறா அப்படின்றது அந்த டாப்பிக்கில். राम गुम्ते से दिरसिक्त होने पर उनके भीतर से சாஸ்தவ நாரித்துவ ஜகா உடுத்தா है. ராம்குத்தர் வந்து நான் வெறுப்பு அவன் மேலே வந்து ரொம்ப வெறுப்பு அவளை காட்டி, ஏற்கனவே அவன் சந்தேகம் தானே பட்டுட்டு இருந்தான். இருந்தாலும் இவ்வளவு மறுபடியும் நான் அவன் மேலே வந்து வெறுப்பு வந்து காட்டிய போதும் அவள் என்ன பண்ணுறா, தன்னை மனதுக்குள்ளே வந்து நம்ம இனிமேட்டு வந்து நம்மளை நாமே நம்ம பாதுகாத்துக்கணும். நாரித்துவ ஒரே ஒரு பெண்ணாக இருந்து நம்ம பெண்மை வந்து நம்ம வந்து காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திருஸ்வாமி வந்து நினைக்கிறா. அப்படி ரக்ஷா ஸ்வயம் கர்ணி தயார்கோ ஜாத்தேங்க, அதில் வந்து தன்னைத்தானே என்ன பண்ண இனிமேட்டு அவனை நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடாது, தன்னைத்தானே நம்ம தயார்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து தயாராகிறா திருஸ்வாமி. उसमें आत्म सम्मान बरी ज्योति है. वग ஆதி மகத்துவகை லேனா சாகத்திகை இருந்தாலும் அவள் மனதுக்குள்ள வந்து ஒரு போராட்டத்தில் வந்து அவள் ஈடுபட்டு இருக்க நேரத்தில் என்ன பண்ணுறாவ ஆத்மஹத்தியா அப்படின்னா வந்து அவள் தற்கொலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறாவ முடிவு பண்ணுறா. சாகத்தினா விரும்புகிறா, இனிமேல் நம்ம வந்து உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ண முடிவு எடுக்கிறான். உஷே சம்மிய வகாங்கு சந்திரகுப்த ஜாத்தாவே அந்த நேரத்தில் முடிவு பண்ண நேரத்தில் வந்து அங்கே வந்து சந்திரகுப்த வந்து அங்கே வராரு. ஜாத்தாக அந்த நேரத்தில் வரப்போ உஸ்கே மண்மே தூசரே பிரகார்கா பரிவர்தன் ஜாத்தாக அந்த நேரத்தில் வந்து சந்திரகுப்தரை வந்து பார்த்தோன்னே அவளுக்கு வந்து அவரை பார்த்தோன்னே அவளுக்கு வந்து ஒரு மாற்றம் வந்து ஏற்படுதாம்மா அவளுக்கு. பிரகார்கா பரிவர்தன் ஜாத ஒரு மாற்றம் வந்து ஏற்படுகிறது. வகு ஜீவன் கேலியே கல்யாண்கா மார்க்க டூண்டினே லகாத்தகை. அப்போ வந்து தன்மையை நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல வழி வந்து இனிமேல் நம்ம டூண்டினே அப்படின்னா தேடுறது. இனிமேல் நம்ம வாழ்க்கையில் வந்து நன்மையான வழி வந்து நம்ம மார்க்க அப்படின்னா வழின்னு அர்த்தம். நன்மையான வழி வந்து நம்ம தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்தோன்னே ஒரு உற்சாகம் வருது. சந்திரகுப்தரை பார்த்தோன்னே விஷம் பரிசிஸ்தியோம் விஷம் பரிசிஸ்தியம் அப்படின்னா அவளோட நிலைமை வந்து ரொம்ப வந்து மோசமாக இருந்ததுதான் அவளோட நிலைமை. ஆத்மஹத்திய பாவ சோடிக்கர் வகுனையே जीवन के लिए தத்பர் ஹோ ஜாத்திகை. அப்போ வந்து தற்கொலை வந்து செய்கிறது விட்டுறா, சோடுக்கரணம் விட்டுறது. சந்திரகுப்தரை பார்த்தோன்னா தற்கொலை செய்ய எண்ணம் வந்து அவளுக்கு போயிடுது இல்லை. அப்போ வந்து விட்டுட்டு புதிய வாழ்க்கை வந்து நம்ம வந்து வாழணும்னு சொல்லிட்டு அவள் வந்து தயாராகிறா. தத்பர் அப்படின்னா தயாராக தபி உஷே பதா चलता है कि चंद्रगुप्त स्त्री वेश में सक्राजी से मिलने जाएगा. அப்போதான் அவளுக்கு வந்து பதானா அவளுக்கு தெரிய வருது என்ன அப்படின்னா வந்து சந்திரகுப்த வந்து ஸ்திரீனா வந்து பெண்ணோட வேஷம் போட்டுட்டு சக்கராஜ் வந்து அவளை வந்து கூட்டிகிட்டு போயிடுறான், அவளை அழைச்சிட்டு போயிடுறான் அவங்க நாட்டுக்கு. உடனே சக்கராஜ் வந்து சந்திரகுப்தத்தை கேள்விப்பட்ட உடனே அவன் வந்து பெண் வேஷம் போட்டுட்டு அங்கே போகிறான். அந்த மாதிரி ஸ்திரீ வேஷ் அப்படின்னா பெண் வேஷம் போட்டுட்டு சக்கராஜிட்ட வந்து அவள் சந்திக்கிறதுக்கு போகிறான். மில்னே ஜாயேகா சந்திக்க போகிறான். ராம்குப்து दुर्स्वामिनी को भी उसके साथ जाने की कहता है. அப்போ வந்து ராம்குப்து திருஸ்வாமினி வந்து உஸ்கே சாத் அவளோட வந்து நான் கூட்டிகிட்டு வர போகிறான் அப்படின்ட்டு ராம்குப்தருக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு. என் தம்பி வந்து கூட்டிகிட்டு வர போகிறான் திருஸ்வாமினியை அப்படின்னு. சந்திரகுப்து உஷே யுத்த சேத்திரசி லே ஜானே நகி சாகத்தா. அப்போ வந்து சந்திரகுப்து வந்து அந்த யுத்தத்திற்கு வந்து லே ஜானி அப்போ வந்து அவளை வந்து அழைச்சிட்டு போகிறான். சாகத்தா தப்பு சாகசி திருஸ்வாமினி அப்படி வீரதா பிரக்கட்டு கர்த்தி வி. அப்போ வந்து திருஸ்வாமினி வந்து அவளும் ஒரு வீராங்கனி தான், வீரமான பெண்ணாக
அவளும் இருந்தாள். அக்ர அக்ரஹ் अग्रक कर्ता कर्ता हैं उसी भी युद्ध 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 क्षेत्र में जाना है. युद्ध युद्ध क्षेत्र से पहुँच कर सक्राजी की பராஜய தேக்கினா சாகத்திகை. உடனே அங்கே போய் அவளை காப்பாற்றி அவளை கூட்டிகிட்டு வரான். அப்போ அந்த யுத்தத்தில் போய் அப்போ வந்து சக்கராஜி கூட வந்து அவன் சண்டைக்கு போகிறான். வந்து இந்த மாதிரி இந்த யுத்த சேத்திர பகுஞ்சிக்க நானும் அந்த இடத்துக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. துருஸ்வாமினி சொல்கிறா. அப்போ இந்த சக்கராஜி வந்து தோல்வியடைகிறது வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து விரும்புகிறா. அதுதான் சாகத்திகை. யுத்தம் யுத்தம் அப்படின்னா ஆண்கள் ஒருவருக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து போரில் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. சந்திரகுப்து சக்கராஜ் மாராஜாத்தாவை உடனே சந்திரகுப்து வந்து அந்த சக்கராஜ் வந்து கொண்டுறான். கொண்டுறான் அந்த போரில். பக்கு குஷ்கு ஜாத்திகை. உடனே வந்து துருஸ்வாமி வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறா. தயா அவர் கருணாக்கி மூர்த்தி. தயா அப்படின்னா வந்து தயா வந்து இரக்கம்னு அர்த்தம். இரக்கம் உள்ளவள், கருணை உள்ளவள். துருஸ்வாமி தான் அந்த இடத்துல வந்து மூர்த்தினா உருவம்னு அர்த்தம். அவள் இரக்கம் உள்ளவளாகவும் இருக்கும், ஒரு கருணை உள்ளவளாகவும் இருக்கிறாள். சக்கராஜிக்கு பாவி பத்தினி கோமா அவரு ஆச்சாரிய மிகிர் தேவ் आकर दुर्स्वामिनी से सक्राजी के शव को ले जाने की அனுமதி மாங்கத்தே हैं. உடனே சக்கராஜ் வந்து இறந்துடுறான்ல. அவங்க நாட்டில் இருக்க கேள்விப்பட்டு அவங்களோட மனைவி வர பாவி பத்தினின்னா சக்கராஜோடைய மனைவி வந்து கோமா. அந்த கோமாவும் அந்த ஆச்சாரிய கிர்தே வந்து அவர் வந்து கூட்டிகிட்டு வர. அந்த இவங்க யார்கிட்ட வர துருஸ்வாமிகிட்ட வந்து இந்த மாதிரி வந்து அந்த சடலத்தை வந்து அப்படின்னா வந்து அந்த இறந்த உடலை வந்து எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் வந்து அதை எங்கள் நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோன்னு சொல்லி அனுமதி கேட்குறதுக்கு வந்து அந்த பாடியை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வராங்க. யார் சக்கராஜோட மனைவியும் அந்த ஊரும் அந்த ஆச்சாரியரும் வராங்க. दया और करुणा की मूर्ति दुर्स्वामिनी उसे दुरंदुमान लेता है. உடனே அவங்க வந்து கேட்டவுடனே என்ன பண்ணுறா, தன்னுடைய இது கருணை காட்டி நீங்கள் அதை வந்து கருணையோடு நீங்கள் தாராளமாக உங்களை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு துரந்துனா உடனே நடத்தார். சரின்னு சொல்லி ஒத்துக்கிறா. மான் லேத்திகன்னு உடனே ஒத்துக்கிறா துர்ஸ்வாமினி. உங்கள் பாடி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறா. மகர் ஆனால் ராம்குப்து கே आदेशानुसार सौनी को द्वारा कोमा और आचार्य दिगिरदेव मारे जाते हैं. ஆனால் வந்து உடனே வந்து சரின்னு ஒத்துக்கிட்டதை வந்து ராம்குப்தர் தெரிஞ்சு போனேன்னு என்ன பண்ணிட்டாங்க, அந்த ராம்குப்தர் வந்து தன்னுடைய அந்த படை வீரர்கள் வந்து சவுனிக்கோ அப்படின்னா வந்து இந்த படை வீரர்கள் வச்சு அவங்க மூலமாக என்ன பண்ணுறாங்க, அந்த கோமாவையும் இந்த ஆச்சாரியும் என்ன பண்ணுறாங்க, அவங்க கொண்டுறான். யார், ராம்குப்தர் வந்து கொண்டுறான். இதை கொண்டு இந்த ஜாத்தியை கொண்டுறான். வக்கு துக்கிகோ ஜாத்திகை. இதை கேள்விப்பட்ட உடனே வந்து ரொம்ப வந்து வருத்தமடைகிறா. துர்ஸ்வாமி வந்து ரொம்ப வருத்தமடைகிறா. தான் கணவன் வந்து இப்படி வந்து கொண்டுட்டானே 2 பேரையும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து வருத்தத்தோடு இருக்கான். புரோகித்திக்கு விசார். புரோகித்திக்கு அப்படின்னா அந்த அரசவையில் வந்து ஒரு புரோகிதர்னு ஒருத்தர் இருப்பார். அவருடைய எண்ணம் எப்படி இருந்தது, விசார்னா எண்ணம்னு அர்த்தம். புரோகித் தர்மசாஸ்திர கா கஹரா அத்தியன் கர்க்கே நிச்சயஸ்து சம்மதி தேத்தகை. அந்த புரோகித் வந்து தர்மசாஸ்திரங்கள் வந்து ஒரு ஆழ்மையாக அவர் வந்து ஆழமாக கஹரா அப்படின்னா ஒரு ஆழ்ந்த ஒரு படித்தார். அத்தியன்னா படிப்புன்னு அர்த்தம். தர்மசாஸ்திரம் வந்து ஒரு ஆழ்ந்த ஒரு படித்தவர். கற்கே நிஷ்பக்ஷ சிம்மந்த் அப்படின்னா வந்து அவர் வந்து நியாயமான வந்து கருத்துக்களை வந்து அவர் சொல்லக்கூடியவரான். அந்த புரோகிதர் அந்த அரண்மனையில் சொல்லக்கூடியவர். விவாகிக்கு விதினே தேவி துர்ஸ்வாமினி அவர் ராம்குப்துக்கு ஏக்கு பாந்தி பூர்ண பந்தன் கே பாத்தியாக. அப்போ வந்து அந்த புரோகிதர் சொல்கிறாரு, இது வந்து விதியின் வசமாக அந்த விவாகம் அந்த திருமணம் வந்து
விதியோட வந்து வசத்தினால தான் இது இந்த திருமணம் வந்து இது நடந்திருக்கு. துருவசுவாமிக்கும் ராம்குப்தருக்கு வந்து இது வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறார். விதியோட வசத்தால் தான் அது நடந்திருக்கு. ஐசே ஜால காலத்தோட இந்த சூழ்நிலை வந்து ராம்குப்து துருஸ்வாமினி பர் கோயி அதிகார நகிக. இந்த சூழ்நிலை வந்து ராம்குப்து வந்து துருஸ்வாமினி வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு நபரே அவர் கிடையாது. அதான் அதிகார் நகிகை. அந்த அந்த நிலைமை அந்த அதிகாரம் வந்து ராம்குப்தருக்கு உண்மையிலே அவருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புரோகிதர் வந்து சொல்கிறார். சாகசி இந்த துருவசுவாமினி கே பிரியத்தனா கே ராம்குப்து அவர் சிக்கர் சுவாமினார் ஒரு மந்திரி சொல்கிறார். சிக்கர் சுவாமிக்கு கூட்டு மந்தர்னாவோ அவர் கப்படாச்சாரும் பதாபி சப்கோ லகு ஜாத்தாகை வந்து துருவசுவாமி வந்து பிரத்தனா அந்த முயற்சியின் காரணமாக வந்து ராம்குப்த அவர் சிக்கர் சுவாமி வந்து அவங்களை வந்து கூட்டுனா வந்து ஒரு கெட்ட இவங்களும் இந்த ராம்குப்து வந்து ஒரு கெட்ட எண்ணம் உள்ளவனாக இருக்கிறான். மந்திரி வந்து கெட்ட எண்ணம் உள்ளவனாக இருக்கான். அதுதான் கூட்டு மந்திரோன்கர் கப்படாச்சாரியம். இந்த கெட்ட எண்ணத்தினால சாவகாசில் தான் வந்து சப்கோ லகா ஜாத்தா இவங்க 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி என்னை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், மக்களுக்கு வந்து துருவசுவாமிலேருந்து தெரிவிக்கிறான். அவங்க வந்து உண்மையிலே வந்து கெட்ட இதோடு இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்து உங்களை கண்டுபிடிச்சி மக்களுக்கு வந்து அவர் தெரிவிக்கிறான். சப்கோ லக் ஜாத்தாகை எல்லா மக்களுக்கு வந்து அவங்களுடைய கெட்ட சாகத்தை வந்து வெளியிடுறான். வக்கு சந்திரகுப்தको भी अन्यायपूर्ण राज्य कोयल आदेशों की प्रबल प्रतिवाद करने के लिए உற்சாகித்து கர்த்திகை. உடனே சந்திரகுப்துக்கு வந்து இவன் வந்து ஒரு உற்சாகம் கொடுக்குறான். ஆதேசி அவங்களுக்கு எதிர்த்து நீங்கள் போரிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதிவாத்து நான் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு பிரதிகரமாக உங்களுக்கு பக்கத்துலையாக இருக்கிறேன் அப்படின்ட்டு சந்திரகுப்தருக்கு வந்து அவங்க அநியாயத்தை வந்து நீங்கள் எதிர்த்து கேட்கணும். அதுதான் அநியாயபூர்ண. அந்த மந்திரியும் உங்கள் அண்ணனும் பண்ணுற அட்டகாசம் ரொம்ப இதாக இருக்குது. ராஜகிரியா மக்களுக்கு வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எதிர்த்து நீங்கள் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகுப்தருக்கு வந்து துருவசுவாமி வந்து அவர் சொல்கிறா. உஸ்கா சரித்திர புத்தி பதான்கை வந்து உண்மையிலே வந்து ஒரு புத்தியுள்ள பெண்ணாக விளங்குகிறாள். துருவசுவாமி தான் இங்கே சொல்கிறாங்க. வக்கு கர்வக்கி பிரதிபாகை உண்மையிலே அந்த கர்வ அப்படின்னா வந்து ஒரு பெருமை வாய்ந்த பெண்ணாகவும் இருக்கிறாள். கல்நாயக்கு ராம்குப்தக்கா அந்த கல்நாயக் அப்படின்னா அந்த வந்து ஒரு வில்லன் அந்த படத்தில் வந்து ஹீரோக்கு வில்லனாக இருக்கிற மாதிரி இதை வந்து வில்லனாக ராம்குப்தர் வந்து இறுதின அந்த கடைசியில் அவன் எப்படி தான் இருந்தான் அப்படின்றத சொல்கிறாங்க இந்த ஹெட்லைன்ஸில். ஷபி ஓர் சே उपराधी और निंदनीय घोषित हो जाने पर கோஷித். அப்போ ஷபினா வந்து எல்லா மக்களும் ஷபினா எல்லோரையும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இவர் இவ்வளோ உதவி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அபராதம் கொடுக்குறாங்க யாருக்கு, ராம்குப்தருக்கு. இந்த அபராதம் கொடுத்துட்டு அவர் வந்து விரட்டி அடிக்கிறாங்க. கோஷித்து வெளியில் கிளம்பு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சொன்னவொன்னே இவருக்கு வந்து ராம்குப்தருக்கு வந்து கோபம் வருது. घोषित होकर रामगुप्त अपने छोटे भाई चंद्रगुप्त को मार डालने का प्रयत्न करता है. உடனே வந்து நம்மளுடைய தம்பியும் அவளை துருவசுவாமியால் தான் அந்த மாதிரி மக்கள் எல்லாம் அந்த மாதிரி வந்து நம்மளை எய்த்து நின்று நம்மளை வெளியே துரத்துறாங்கன்ட்டு என்ன பண்ணுறாங்க, கோபம் அடைஞ்சு நம்மளுடைய தம்பி வந்து நம்ம கொன்னலாம். தம்பினால தான் அந்த சோட்டே பாய் அப்படின்னு தம்பின்னு அர்த்தம். சோட்டே பாய் சந்திரகுப்து வந்து கொன்னுடணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுக்கிறான். பிரியத்தன் அப்படியே முயற்சி எடுக்கிறான் ராம்குப்து. லேக்கின் ஆனால் வகு ஏக்கு சாமந்த் குமார் சே மார் டாலா ஜாத்தாகே. முயற்சி எடுக்கிற நேரத்தில் வந்து சாமந்த் குமார்ன்ற ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்க, ராம்குப்தை வந்து கொண்டுடுறாங்க. மார் டாலாகை. ஷபி
ராஜாதிராஜ சந்திரகுப்த ஏவ மகாதேவி துர்வஸ்வாமினி கி ஜெய மஜிதேஹை உடனே மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஷபி லோக் அப்படின்னு எல்லா மக்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் என்ன பண்ணுறாங்க, ராஜாதிராஜ அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகுப்தரை வந்து அவங்க வந்து வாழ்த்துறாங்க. சந்திரகுப்தரையும் துர்வஸ்வாமினியும் அவங்க மக்கள் 2 பேரையும் வந்து வாழ்த்துகிறார்கள். நிஷ்கர்ஷ் அப்படின்னா முடிவுரை. இஸ் பிரகார் தேக்கி துர்வஸ்வாமினி நாடகிக்கு ஃபல் பார்த்தாக. இந்த நாடகம் வந்து துர்வஸ்வாமினி வந்து ரொம்ப வந்து பலனாக ஒரு சக்தி வாய்ந்தவளாக இருக்கிறாள். வக்கு டூடு சங்கல்பாகை அவள் வந்து ஸ்ட்ராங் ஒரு டூடு சங்கல்பா அப்படின்னா வந்து ஒரு ஸ்ட்ராங்கு மனதில் வந்து அவள் வந்து ஒரு பலசாலியாகவும் இருக்கிறாள். உஸ்கே மன்மே அவள் மனதில் சதா பிரேம்கு தரங்கே உடுதி ரகத்தீக அவள் மனதில் வந்து எப்பொழுது வந்து அன்பு வந்து அலைகள் போல் வந்து வீசிக்கிட்டே இருக்கும். தரங்கே அப்படின்னா வந்து வந்து கடலில் அப்படி நீர் வந்து அலைகள் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி வந்து மனதில் வந்து அலைகள் வந்து அன்பு வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். உஷ்மே சாஸ்துவ நாரித்துவகா வக்கு சாகசி பீகை உண்மையிலே வந்து உண்மையான ஒரு வீர பெண்மணியாக திகழ்ந்தாள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.